ரொம்ப கஷ்டமான விஷயம் பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்கிறது தான். டேங் டேங். யுமிகோ, என்கிட்ட 2 சினிமா டிக்கெட் இருக்கு. யுமிகோ, என்கிட்ட சினிமாக்கு போறதுக்கு 2 டிக்கெட் இருக்கு. அப்படியா? அப்ப நிச்சயமா வரேன். யுமிகோ, என்கிட்டயே 2 டிக்கெட் இருக்கு. என்னோட வாப்பா. 2 பேரும் ஒரே நேரத்துல கூப்பிடுறீங்களே, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஏய் கினிச்சி, இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. நான் தான் அவளை முதல்ல கூப்பிட்டேன். அதிகமா பேசாத கேமமாக்கி, உனக்கு முன்னாடி நான் தான் டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கும் சண்டை போடாதீங்க. நான் யோசிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். கிளம்பிட்டா? இந்த உன்னோட ஷூஸ் போட்டுக்க யுமிகோ. ஐசிக்ரியா? யுமிகோ, பேக் கிட்ட நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, வெடி கிணிச்சு நான் பிடிச்சுக்கிறேன். இல்ல பரவாயில்லப்பா. கெனிச்சி, நீ பிளான் பண்ணி தானே அவ பேக்ல உள்ளதெல்லாம் கீழே கொட்டின. நான் ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஏய் கியோ, நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்த. நீ இப்ப எனக்கு ஒரு உதவி செய்யணும். காதை காட்டு. நான் செஞ்சதுக்காக யுமிகோ என் மேல கோவமா இருப்பா. கெனிச்சி, உனக்கு யுமிகோ ஃபோன் பண்ணிருக்கா, சீக்கிரம் வா. இத வரேம்மா. யுமிகோ, நான் கெனிச்சி பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க கெனிச்சி? தேங்க்ஸ் யுமிகோ, என்னோட சினிமாவுக்கு வரேன்னு சொல்ல தானே ஃபோன் பண்ணேன். இல்ல இல்ல, அவங்க கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். வாய பொளந்துருவிய, போன வை. இங்க என்ன பண்றீக்கியோ? நில்லு சொல்றல. மரியாதை அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்துடு. நிஞ்சா ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் யாரையும் எதையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓட முடியாது. ஹட்டோரி, அவனை போடி சீக்கிரம். இந்த ஹட்டோரி கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நீ ஈகா நிஞ்சாவா இருந்தா நான் கோகா நிஞ்சா. இந்த டிக்கெட் எனக்கு தான் சொந்தம். கேமமாக்கி, மரியாதையா அதை கொடுத்துடு. எப்படி எஸ்கேப் ஆறணும் பாரு. ஹட்டோரி. டிங் 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 டிங். கெனிச்சி, இந்த பக்கம் தான் சத்தம் வருது. இங்கதான் அவன் போயிருக்கணும். இதோட என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த டிக்கெட்டை வச்சு நானும் யுமிகோவும் ஜாலியா படம் பார்க்க போறோம். ஆசை கனவு பறந்து போதே. அட்டோரி, இதெல்லாம் ஊ வேலை தானா? முதல்ல வழியை விட, அந்த டிக்கெட் எங்களுக்கு வேணும். நில்லு வரேன். ஹட்டோரி அவனை நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன். டிங். நானும் வரப்பா. விட மாட்டேன். நீ அப்படியே ஊஞ்சலாடு, நான் மேல போறேன். டிங் 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 டிங். ஆமா, எனக்கு பயமா இருக்கு. நீயே போய் எடுப்போம். கடைக்கு போறது இல்ல, அந்த டிக்கெட் எங்களுக்கு தான் சொந்தம். ஆட்டோல வேணாம், நான் கீழே விழுந்துருவேன். போறேன் இரு. தண்ணியால கூட என்ன தடுக்க முடியாது. டிங் 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 டிங். டிக்கெட் இந்த பக்கம் தானே பறந்து வந்துச்சு. எங்க போச்சு? அதோ அங்க. என்னாச்சு ஹட்டோரி? எங்க பாதிய காணோம். கதை முடிஞ்சது.
முடியாதா? நம்ம எல்லாரும் ஜாலியா சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் கூட கொண்டு வந்தேன். இங்க பாரு, நான் உனக்காக டின்மார்க் 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிஜமாவா? இந்தா வச்சுக்கோ. தேங்க்ஸ் ஷின்சோ. ஆனா இது ஏதோ ஒரு டால் ஷோக்கான டிக்கெட் போல இருக்கே. அப்படின்னா இது நீ சொன்ன படம் இல்லையா? இதுக்காக தியேட்டர் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா கெஞ்சி? இந்த டால் ஷோவுக்கு அவளை நான் எப்படி கூட்டிட்டு போறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. சாரி. ஷின்சோ நில்லு. நம்ம ரெண்டு பேரும் அந்த டால் ஷோக்கு போலாம். என்ன கூட்டு போறியா? ஆமா, நம்ம ரெண்டு பேரும் போலாம். நீங்க ரெண்டு பேரும் இந்த டிக்கெட்ஸ் வச்சுட்டு அந்த சினிமாக்கு போங்க. வா ஷின்சோ போலாம். இப்படி சொதப்பிடுச்சே. நாம அங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். இந்த பொண்ணுங்களே இப்படிதான் பசங்களா, புரிஞ்சுக்க முடியாது. முயற்சியும் பண்ணாதீங்க. டெங். ஒரு பொம்மை படுத்துற பாடு இருக்கே, முடியல சாமி. டிங் டிங். ஒண்ணு புரிய மாட்டேங்குது. எதை நகர்த்துறது? இத அந்த பக்கம் நகர்த்தி வைக்கலாம். நீ வேணா பாரு, இந்த கேம்ல நான் தான் ஜெயிக்க போறேன். நீ கண்டிப்பா தோத்து போற ஹட்டோரி. ரொம்ப யோசிக்காத, சீக்கிரம் விளையாடு. எங்களை யாரு நினைச்ச? மங்காத்தடா. எப்படி? நானே மாட்டிக்கிட்டேனா? கெனிச்சி, இந்த லெட்டரை போய் போஸ்ட் பண்ணிட்டு வாப்பா. ஓகேமா, கொடுங்க. அப்ப கெனிச்சு கேம் நான் வெளியே போயிட்டு வந்தது விளையாடலாம். ஒரு கேம்ல கூட ஒழுங்கா விளையாட விட மாட்டான் இவன். டேய். கடவுளை வேண்டிட்டு போடுறேன். எனக்கு எப்படியாவது இந்த போஸ்டர்ல இருக்கிறது கிடைக்கணும். நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அது மட்டும் கிடைச்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கெனிச்சி, ஆமா யுமிகோ, நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டியா? கேட்டுட்டேன். நீ செலக்ட் ஆகணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் யுமிகோ, கவலைப்படாத. ஏற்கனவே நிறைய தடவை இந்த மாதிரி நான் வேண்டிக்கிட்டேன் கெனிச்சி. என்ன இப்படி சொல்லிட்டா? என்ன சொன்ன? இந்த வாரத்துல மட்டும் இதுக்காக எத்தனை போஸ்ட் கார்டு அனுப்பியிருக்க? கிட்டத்தட்ட 100 போஸ்ட் கார்ட்ஸ் மேல அனுப்பியிருப்பேன். என்ன அவ்வளவா? இவ்வளவு போஸ்ட் கார்டு வாங்கினதுக்கு பதிலா பேசாம நீ ஆசைப்பட்டதே வாங்கி இருக்கலாம் யுமிகோ. அது ரொம்ப கஷ்டம். அந்த போஸ்டர்ல இருக்கிறத நான் இது வரைக்கும் எந்த கடையிலயும் பார்க்கல. அப்படியா? உனக்கு அது தெரியுமா? எனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவேன். எப்படியாவது கிடைக்கணும் கடவுளே. பாய் கெனிச்சி. சபா, ஐடியா. இந்த காசு பத்தாது போல இருக்கு. என்ன ஆச்சு கெனிச்சு? உண்டியல்ல இருந்து காசு எடுக்கிற மாதிரி இருக்கு. நடுவுல கேம்னு ஒண்ணு ஆடிக்கிட்டு இருக்கோம், மறந்துட்டியா? இப்ப இந்த விளையாட்டு தான் ரொம்ப முக்கியமா போச்சா உனக்கு? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஹட்டோரி. இருக்கிறத வச்சு ஏதாவது சமாளிப்போம். கெனிச்சு நில்லு, ஓடாத. நம்ம பையன் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க மாட்டானே. டிங் டிங். எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான்? என்ன கெனிச்சு இது? ஒரு பொம்மைக்காகவா இவ்வளவு தூரம் ஓடி வந்த? டிங் டிங். கெனிச்சி, பொம்மை அது இதுன்னு சுத்துறத பார்த்தா எங்கேயோ இடிக்குது எனக்கு. இது பாரு, சும்மா என்ன ஓவரா கிண்டல் பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ற வழியை பாரு. சி நெஞ்சா ஆட்டோர் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டான். இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா, நான் யூமிகோவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ கெனிச்சி, அதான் விஷயமா? அதான் நீ இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கியா? ஏதோ யூமிகோ பேர் சொல்றேங்கிறதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ண முன் வர்றான் அட்டோரி. இப்ப பாரு என் டெக்னிக்க. ஓகே கெனிச்சி, உன் கையில இருக்கிற எல்லா லெட்டரையும் இப்ப மேல தூக்கி போடு. எனக்கு தூக்கி போடணுமா? சரி போடுறேன். டிங் 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 டிங். ஆட்டோரி ரெடியா இருக்கியா? சொல்லு. கவலைப்படாத, நான் தயாரா இருக்கேன். வந்த உடனே சொல்றேன். கெனிச்சி கெனிச்சி, போஸ்ட்மேன் வந்துகிட்டு இருக்காரு. வந்துட்டாரு. பேக்கெட் பத்திரமா இருக்கு. நம்பர் இதுதான், வீடு தான். ஓ மை காட், ஏரியா வரையா? பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. சில்லி மேட்டருக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத கெனிச்சி.
அவ்வளவு போஸ்ட் கார்டு எழுதி அனுப்பியும் ஒண்ணு கூட கிடைக்கல பத்தியா. இனிமே இதெல்லாம் பண்ணவே கூடாது. எல்லாம் வேஸ்ட் தான் ஹட்டோரி. இனிமே ட்ரை பண்ணவே மாட்டேன். அப்படியெல்லாம் மனசு தளர விடாத கெனச்சி. மனுஷனா பிறந்தா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்பதான் நினைச்சது நடக்கும். நீயும் அதே மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. புரியுதா? எனக்கு மட்டும் ட்ரை பண்ண கூடாதுன்னு ஆசையா? என்ன கையில காசே இல்ல, போஸ்ட் கார்டு எப்படி வரும்? அதான் மேட்ரா. ஹட்டோரி, உங்ககிட்ட இருக்கிற காசு கூட போஸ்ட் கார்டு வாங்கலாம். இப்போதைக்கு என் நிதி நிலைமையும் கொஞ்சம் வத்தி தான் போயிருக்கு. அப்ப நீயும் என்ன மாதிரி வெட்டுதானா? கெனிச்சி, ஏதோ இருக்கிற கொஞ்சம் மானத்தையும் வாங்கிறதப்பா. ஏதோ என்னால முடிஞ்சது. ஒரே ஒரு போஸ்ட் கார்டு. கெனிச்சி, கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு ஒரேடியா கை விட்டுலாம். என்ன சொல்ற? போ ஹட்டோரி, அவளை போஸ்ட் கார்டு எழுதி போட்டு செலக்ட் ஆகல. இந்த ஒண்ணே எழுதி போட்டு செலக்ட் ஆயிடுவோமா? கதை விடாத. நிஞ்சா ஹட்டோரி சொன்னதுதான் நடக்கும். அனுப்பே. ஹாய் யுமிகோ. ஹாய் கெனிச்சி. இன்னும் நீ ஆசைப்பட்டது கிடைக்கலையா? ஆமா, இது வரைக்கும் எனக்கு அது கிடைக்கல. அதனால தான் கடைசியா ஒரு போஸ்ட் கார்டு போடலான்னு வந்தேன். அங்க பாத்தியா, அந்த பொண்ணுக்கு அது கிடைச்சிருக்கு. அழகா இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு எப்பதான் கிடைக்குமோ? வராரு. இந்த வாட்டியும் பல்பு கொடுக்காம இந்த வாட்டியாவது அந்த பொம்மை கிடைக்கணும். ஆண்டவா, வந்த வடையும் போச்சு. என் வேண்டுதல் வீணா சாரி போச்சு. கெனிச்சி, நீ சொன்னதுதான் கரெக்ட். டீல விட்டுறலாம். அட போங்க நீ போ. வாப்பா. தம்பி, இங்க யாரு கெனிச்சி? பார்சல் வந்திருக்கு பாரு. கிடைச்சியா? நான் அது. ஆ. அந்த பொம்மை கிடைச்சிருச்சு. ஏய், எனக்கு கிடைச்சிருச்சு. நான் நினைச்சது துளசி வாசம் மாறினாலும் மாறும். ஹட்டோரி சொன்னா வாக்கு மாறாது கெனிச்சி. பிரேக் கொடு, பிரேக் கொடு, பிரேக் கொடு. ஹாய் கெனிச்சி, சொல்லு. இவங்க சீக்கிரம் வாப்பா. இதான் சீக்கிரமா? என்ன, நீ ஆசைப்பட்ட பொம்மையை நான் கொண்டு வந்துட்டேன். ஆ, எனக்கா பொம்மையா? இதுக்கு ஆசைப்பட்டு தானே அத்தனை போஸ்ட் கார்டு போட்டேன் யுமிகோ. இல்லையே. இல்லையே வா. யார் சொன்னா? என்னது, அன்னைக்கு இந்த பொம்மை தானே வேணும்னு என்கிட்ட சொன்ன. நான் பொம்மைன்னு சொல்லியே. நீ தானே போஸ்டரை காமிச்சு இது வேணும்னு சொன்ன. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொன்னது அந்த பேக்கையும் கிளிப்பையும் தான். நீ பொம்மை நினைச்சியா? என்னது? ஏற்கனவே இந்த மாதிரி பொம்மை என்கிட்ட 2 இருக்கு. நான் ஆசைப்பட்டது அந்த அழகான ஹேண்ட்பேக்கும் அந்த கிளிப்பு மட்டும்தான். இது எனக்கு தேவையா? எத்தனை முறை பல்பு வாங்கினாலும் யூமிகோ பின்னாடி சுத்துறத நிறுத்த மாட்டான். டிங் டிங். இந்த பசங்களை நம்பி மீன் பிடிக்க கூட போக கூடாது பா. டிங் டிங். இங்க தானே எங்கேயாவது இருந்தது. எங்க காணோம்? கெனிச்சி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி படுத்திருக்க? அம்மா, கையில என்னது? கத்தியா கெனிச்சி? என்ன ஷின்சோ, கத்தியா? இது மீன் பிடிக்கிற தூண்டில். எவ்வளவு பெருசா இருக்கு? பல வருஷங்களுக்கு முன்னாடி இதை வச்சுதான் எங்க தாத்தா மீன் பிடிச்சாரா. இத வச்சா? எங்க அப்பாவும் நிறைய பிடிச்சாரா. இனிமே நான் பிடிக்க போறேன். உடஞ்சிது போ. என்ன பாச்சுக்கு உடஞ்சிருச்சு. இத வச்செல்லாம் உங்க தாத்தா மீன் பிடிச்சாருன்னா நம்ப முடியாது. உனக்கு நான் வேற செஞ்சு கொடுக்குறேன், வா. இது பார்க்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல மீன் பிடிக்க முடியுமா தெரியலையா ஹட்டோரி. கெனிச்சி, முதல்ல மீன் பிடிக்க தூண்டில எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் நீ செய்ய, புரியுதா? யுமிகோ, நீ எதுக்கோ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன். இப்ப அதை தட்டுதா, அப்படியே உள்ள போகும்போது டப்புன்னு தூக்கிடணும், அவ்வளவுதான். மாட்டிக்கிச்சே. ஏய் யுமிகோ, நீ உண்மையிலேயே கலக்கிற தெரியுமா? ஏன்பா அந்த பொண்ணுக்கு என்ன உடனே மீன் கிடைச்சிருச்சு? கவலைப்படாத கெனிச்சி, நமக்கும் மாட்டோம். அண்ணா, அங்க பாருங்க, ஆடுது. ஆமா, ஆடு. ஆமா, நமக்கு மீன் மாட்டிடுச்சுப்பா. டிங் டிங். மீன் மாட்டிடுச்சுன்னு அப்படியே இழுக்க கூடாது. கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். இப்ப பிடிக்கிறேன் பாரு. டிங் டிங். ஆனு வாய பழக்காத கெனிச்சி. முதல்ல என்ன புடி, வந்து ஹெல்ப் பண்ணு, வா. ஓகே ஓகே, இதோ வரேன். டிங் டிங் பிடிச்சு இழு. டிங் டிங். உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளு தான்பா. தூண்டில் போட்டு டயர்லாம் பிடிக்கிறீங்க. யுமிகோ, இன்னொன்னு மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன், தூக்கு. ஏய் யுமிகோ, பிரமாதம். வெற்றிகரமா இப்ப 2வது மீனை பிடிச்சிட்ட பாரு. இது மீன் தான் மாட்டிடுச்சு.
இரு என்ன பிடிக்கிறேன் பாத்தியா ஆடுது ஆடுது உள்ள போகுது அப்படியே தூக்கு. ஆஹா யுமிகோ உன்னோட டேலண்ட்டுக்கு அளவே இல்ல. அப்படிதான் தூக்கு தூக்கு. பிரமாதம். மாட்டிட்டே இருக்க. இப்படிதான் அதே மாதிரி தூக்கு தூக்கு. நம்ம மீன் பிடிக்க வந்தோமா இல்ல டூர் வந்தோமா? ஹட்டோரி மீன் பிடிக்கிறத தவிர உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். உனக்கு மீன் பிடிக்க தெரியுமா? அதான் எனக்கும் புரியல. நம்ம துண்டுல மட்டும் ஏன் ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது? டிங் டிங் டிங். அந்த இடத்துல வாஸ்து சரியில்லை. நான் இங்க எவ்வளவு மீன் பிடிக்க போறேன்னு பாரு. வா. மாட்டிக்கிச்சு வா. எல்லாரும் தம் கட்டி எழுங்க. செமையா மாட்டிச்சு. ஓகே ஓகே இவ்வளவு பெரிய தீவிரமா அப்படிதான் இனிமே நீ மீன் பிடிக்க வேணாம் ஒண்ணு பிடிக்க வேணாம் நானே பாத்துக்கிறேன். இன்னைக்கு நமக்கு மீன் பிடிக்கிற அதிர்ஷ்டமே இல்லைன்னா நாங்க பாருங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒரு மீன் கூட பிடிக்க முடியாது. டேக்கியோ மீனை தவிர மத்ததை எல்லாம் என் தூண்டில மாட்டி விட்டு என்ன கவுத்தது நீதானா? உன்னை என்ன பண்றப்ப? அப்ப கியோ வல்லதான் அண்ணா வல்ல மீன் பிடிக்க முடியாம போயிடுச்சா? ஐடியா. இப்ப என்னாச்சு கேமமாக்கி? நம்ம தூண்டில ஒரு மீன் கூட மாட்டல. கவலைப்படாத மாட்டோம் மாட்டோம். அந்த கியோ எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே. சின்ன மீனா கேட்டா ஏன் சைஸ்ல ஒரு மீனை கொடுத்துட்டாங்க. என்னால பிடிக்க முடியல. ப்ளீஸ் என் கையிலே இரு. இங்க வாடா. மாட்டிக்கோ. என் தூண்டில ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். என்னது பெரிய நிச்சயமா அது மீனா இருக்காது. டயரா தான் இருக்கும். இரு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். இந்த வாட்டி பையன் பல்ப் வாங்க போறான். சிரிக்க போறோம். யுமிகோ, விடாத. லைட்டா பிடி, இழு. அப்பா, எவ்வளோ பெருசு. எனது மீன் மாட்டிச்சா? நான் பெரிய மீனை பிடிச்சிட்டேன். ஏ இது பத்தியா நான் பிடிச்சது ஒத்த மீனா இருந்தாலும் பெத்த மீனு. கெனிச்சி நீ நிஜமாவே கிரேட். எவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்திருக்க. வெரி குட் கெனிச்சி. ஆமா இது பாதி மீனை குழம்பு வச்சிருங்க, மீதி பாதியை வறுத்துடுங்க. என்ன இவ்வளவு பெரிய மீனை பார்த்தா உங்க அப்பா கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. ஆனா நம்ம ஊர் குளத்துல எவ்வளவு பெரிய மீன் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்குமா? மேடம் நான் மார்க்கெட்ல இருந்து வரேன். உங்க வீட்ல இருந்து வந்த குட்டி பையன் மீனை வாங்கிக்கிட்டு காசு கொடுக்காம வந்துட்டான். எனக்கு காசு கொடுக்காமலா? ஆமா மேடம், அதோ டேபிள் மேல இருக்கே அந்த மீனுக்கு தான். உங்க வீட்ல சிகப்பு கலர் Dress போட்டுட்டு ஒரு குட்டி பையன் இருப்பானே அவன் தான் மேடம் எடுத்துட்டு வந்துட்டான். ஓ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஷின்சோ தானா? அரை அடி இருந்துகிட்டு அவன் பண்ற அட்டுழியும் ஐயோ தாங்க முடியல. ஷின்சோ எங்க இருக்க? வெள்ள வா மரியாதை. எங்க இருக்க?